இங்கிருந்து தான் 24 மணி நேரம் தேசத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா கிட்ட இருக்குன்னா பவருக்கு பவர் அதிகமாகிடும். சாரி, உங்கள் ப்ரேயருக்கு பவர் அதிகமாகிடும். அதனால் கிட்ட இருக்கிறீங்க, பார்த்து தான் இருக்கோம். இங்கேருந்து தான் அப்படியே 24 hours ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நேஷனல் பிரேயர் டவர் ஊழியத்தை தாங்கி வரும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமாம்மா, எல்லாம் தாங்குறாங்க. அதனால தான் நீங்கள் இப்படி ஜாலியாக சுற்றுறீங்க. நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இப்போ இதில் எது சரி? உண்மையிலே ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருந்தா அவருக்கு நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? இப்போ இங்கெல்லாம் போய் அலைவாரா? ஆண்டவர் பேசுகிறார். நீ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இப்பொழுது டெல்லியில் இருந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். டெல்லியிலேருந்து பேசுங்க, இல்லை எங்கேருந்து வேணால் பேசுங்க. எனக்கு பின் நீங்கள் பாராளுமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ லைட்டாக அங்கங்கே ஏதோ தெரியுது. சரி, ஓகே, பாராளுமன்றம். இந்த பக்கத்திலே புதிய பாராளுமன்றம் உங்களுக்கு தென்படுகிறது. அப்படியா? லைட்டாக கூட தென்படலை, மரம்லாம் மறைச்சிருச்சு. சரி, ஓகே, தென்படுது. அதற்கு அருகிலே பழைய பாராளுமன்றம், இன்னும் அதற்கு அருகிலே பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், ஹோம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் எழுதுங்களேன் ப்ளீஸ், யாராவது எங்கே எழுதுவீங்களேன். தென்படுகிறது. சரி சரி, தென்படலை, மரம் மறைச்சி மூடிடுச்சு. இப்போ உங்கள் ஜபம்லாம் போகும்போது மரம் தடுத்துரும். என்ன பண்ண போறீங்க? இப்பொழுது நான் இயேசு அழைக்கிறார் நேஷனல் பிரேயர் டவர்ல இருந்து பேசிட்டு இருக்கிறேன். போதும். ஓ, நேஷனல் டவர்லேருந்து பேசுகிறீங்க. எல்லாத்தையும் பதிவு பண்ணியாச்சு. சரி, என்ன இப்போ? இங்கிருந்து தான் 24 மணி நேரம் தேசத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா கிட்ட இருக்குன்னா பவருக்கு பவர் அதிகமாகிடும். சாரி, உங்கள் ப்ரேயருக்கு பவர் அதிகமாகிடும். அதனால கிட்ட இருக்கிறீங்க, பார்த்து தான் இருக்கோம். இங்கேருந்து தான் அப்படியே 24 hours ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எதுக்கு? நானும் இங்கு வந்து இந்த நாளிலே தேசத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். நீ ஜெபம் பண்ணி நாசமா போவேன். போடு போடு, தாரை தப்பட்டை ஊதுவியாதேன்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் இவங்கெல்லாம் ஊதுவாங்க, அது ஓகே. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுற எல்லா ஃபோட்டோலையும் முட்டை நாள் மட்டும் தெரிய மாட்டேது. ஏன்னா எம்மா மேட்ரஸ் மாதிரி நல்ல துப்புன்னு மேட்ரஸ் போட்டு அது மேலே முட்டி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. கர்த்தர் பாராளுமன்றத்தில் தேசத்திற்காக சேவை செய்யும் லா மேக்கர்ஸ் எல்லாருக்கும் கிருபையை கொடுத்து அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக அவர் கிரியை செய்யும்படியாக ஜெபித்திருக்கிறேன். இவர் என்ன ஜெபிச்சிருக்கிறாராம்? பாராளுமன்றத்தில் லா மேக்கர்ஸ் எல்லாம் கர்த்தருக்காக கிரியை செய்யணும்னு ஜெபிச்சிருக்கிறாராம். என்னோடு கூட ஜார்க்கண்டில் இருந்தும் ஒரிசாவில் இருந்தும் பலர் ஜெபித்தார்கள். ஆளுகளை பாரு, இவங்க எல்லாரும் ஜெபிச்சாங்களாம். நிச்சயமாகவே தேசத்திலே திறந்த வாசல் தொடர்ந்து இருக்கும்படியாக அருள் புரிவார். ஜெபிச்சதுனால அருள் புரிவார்னு விசுவாச அறிக்கை செய்கிறாங்களாம். தேசத்திலே சட்டங்கள் எல்லாம் ஜனங்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காகவும் தேசம் செழிப்பதற்காகவும் தேசத்தின் ஜனங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு நீங்க எதையாவது கதை விடக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமையினால் பராமரிப்பும் சுவிசேஷத்தின் வல்லமையினால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஜபங்களுக்கு பதிலும் ஆண்டவர் தரும்படியாக கிரியைகள் நடைபெறும்படியான வாசல்கள் திறக்கும்படியாகவும் கிருபை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம். சரியா? திறக்கும்படியாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம். எப்படி? ஆண்டவர், ஏன்னா இவங்கள்ட்டெல்லாம் டைரக்ட் டீலிங் தான், பேசுறது தான். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணிட்டாராம். ஆகவே இதை நம்பி நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அவரு வாக்குத்தத்தம் பண்ணதுனால ஆகவே அதை நம்பி தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாராம். இன்று தேசத்தின் தலைவர்களை நான் சந்திக்க இருக்கிறேன். ஆண்டவர் அதையும் ஆசீர்வதித்து நான் அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக என்னோடு கூட வரும் சபை தலைவர்கள் மூலமாகவும் ஆசீர்வாதம் இறங்கும்படியாகவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. இதுக்கெல்லாம் ஆண்டவர் கிருபை செய்வாராகன்னு சொல்லுவாராம். சொல்லிட்டு அங்கே போயிட்டு பாராளுமன்றத்தில் லா மேக்கர்ஸு என்ன பண்ணணுமோ ஆண்டவருக்காக வேலை செய்யணும்னு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுற எஃப்சிஆர் பில்லு சரியில்லை, அதை பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போய் மனு கொடுப்பாரு. ஏன்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா மிசோரம் முதலமைச்சரை சந்திப்பது மட்டுமின்றி கிறிஸ்துவ சமூகத்தினருடனும் ஆலோசனை நடத்தி வருகிறார். அந்த சந்திப்பு நாடாளுமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பில் உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகனும் கலந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. புதிய விதிகளுடன் கூடிய எஃப்சிஆர்ஏ தொடர்பான தவறான கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இது பத்தாதுன்னு தமிழ்நாடு சிஎம்ல போயிட்டு அந்த பாராளுமன்றத்தில் யார் என்ன பண்றாங்களோ அதை எதிர்த்து
நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணி எஃப்சிஆர் பில்லை பாஸ் பண்ண விடாமல் பண்ணுங்க, அதுக்கு ஸ்டெப் எடுங்க நீங்கள் வந்து சொல்லுவாராம். கேவலம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்ன ஒரு போங்கா இருக்கு. இவர் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாராம், அதை நம்பி தான் இருக்கிறாங்களாம். 24 மணி நேரமும் பாராளுமன்றத்தை பார்க்குற தூரத்துலேருந்தே ஜெபம் பண்ணுறாங்களா, ஏன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும்னு. அது ஊழியமே கிடையாது. இல்லை சொல்லுங்க. அப்புறம் அதையும் ஆண்டவர் தான் சொன்னாராம். அதுக்கு மக்கள்கிட்ட எப்படிலாம் காசு கலெக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். எல்லாம் பண்ணாராம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாராம், அதை நம்பி ஜெபம் பண்ணுறாராம். ஆனால் அமித்ஷாட்டே போயிட்டு இது வேணான்னு சொல்லுவாராம். அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்துட்டு விஜய்கிட்ட போயிட்டு அதுக்கு அப்போஸ் பண்ணி பண்ண சொல்லுவாராம். இப்போ இதில் எது சரி? உண்மையிலே ஆண்டவர் அவர்கிட்ட பேசியிருந்தா அவருக்கு நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? இப்போ இங்கெல்லாம் போய் அலைவாரா? ஆண்டவர் பேசிட்டார், நீங்களாம் என்னடா துக்கடா அடே போங்கடா அப்படின்னு இருப்பாரா? இல்லை யார் காலெல்லாம் விழுந்து எப்படியாவது இதை சரி பண்ண முடியும்னு பார்ப்பாரா? அடுத்த பதிவில் இந்த ப்ரேயர் டவருக்கு என்னென்ன செஞ்சாருன்னு பார்த்துருவோம். இந்த எஃப்சிஆர்ஏ பில்லு வர்றதுக்கு முன்னாடியே இவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்கன்றதையும் பார்த்துருவோம். இந்த நேஷனல் பிரேயர் டவர் ஊழியத்தை தாங்கி வரும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமாம்மா, எல்லாம் தாங்குறாங்க. அதனால தான் நீங்கள் இப்படி ஜாலியாக சுற்றுறீங்க. ஆகவே இங்கு வந்து ஜெபம் செய்யும்படியாக ஏசப்பா இந்த சிந்தனை இருக்கிற எல்லாரையும் மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. இந்த செலவுகளை எல்லாம் ஏற்கும்படியாக காணிக்கை அனுப்பும் உங்களை காணிக்கை அனுப்பும் உங்களை ஆண்டவர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்து மகிழச் செய்வாராக. நாங்க ஏற்கனவே பணக்காரர்கள் ஐட்டம்ல என்னடே CNI ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you richly. God bless you richly. பணம் 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 உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார். அன்னன்னைக்கு தேவையை நான் பார்த்துப்பேன், நீ நாளையை பற்றி கவலைப்படாத, என் பின்னாடி வான்னாரு ஆண்டவர். ஆனால் இவங்களுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நூறுத்தனையாக கொடுப்பார், நல்லா கொடுப்பாரு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, லாஜிக்கலாகவே நியாயமாகவே உங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஆண்டவர்கிட்ட திரும்பி மனம் திரும்பி அவருடைய வேதத்தை கையில் எடுத்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும், இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி தேவ ஊழியர்கள் தான் எங்களுக்கு வேணும்னு இவங்க பின்னாடி போகிறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் உங்கள் விருப்பம் போல் செய்யுங்க.